நீங்க போட்டிருக்கிற சட்டையில இருந்து உங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஹார்மோன்கள் வரைக்கும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு கெமிக்கல் ரகசியம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? வாங்க, அமீன்கள் அப்படிங்கிற இந்த ஆச்சரியமான உலகத்துக்குள்ள நாம போகலாம். அமீன்கள் எந்த அளவுக்கு முக்கியம்னு கேக்குறீங்களா? சிம்பிளா சொல்லணும்னா, நாம யூஸ் பண்ற மருந்துகள்ல இருந்து நம்ம உடுத்துற ஆடைகள் வரைக்கும் எல்லாத்தையும் தயாரிக்க இது ஒரு முக்கியமான மூலப்பொருள். சொல்லப்போனா பல அத்தியாவசிய பொருட்களுக்கு இதுதான் உண்மையான ஃபவுண்டேஷன். ஆமா, நீங்க நினைச்சு பாக்குறத விட இது நம்மள சுத்தி ரொம்பவே அதிகமா இருக்கு. உங்க உடம்புல இருக்கிற ஹார்மோன்கள், நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட கலர், ஏன் சில வைட்டமின்கள்ல கூட இந்த அமீன்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கு. சரி, இந்த அமீன்களோட ரகசியங்களை நாம ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல்ல அது என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அதோட குடும்பம், அதோட கேரக்டர், அப்புறம் எப்படி அது கலர்ஃபுல்லான விஷயங்களுக்கு காரணமா இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த அமீன்கள்னா என்ன? அந்த அலகலக எடுத்துக்காட்டுகளை எல்லாம் எது ஒன்னா இணைக்குது? அதனுடைய ரகசியம் ரொம்ப சிம்பிள். இது எல்லாமே அம்மோனியா அப்படிங்கிற ஒரே ஒரு மூலக்கூறுல இருந்து வந்ததுதான். அம்மோனியாவை ஒரு அம்மா மாதிரி நினைச்சுக்கோங்க. அமீன்கள்லாம் அதோட குழந்தைங்க மாதிரி. சரி, அந்த அம்மா மூலக்கூறான அம்மோனியாவில இருந்து இந்த அமீன் குடும்பம் எப்படி உருவாகுதுன்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாமா? இப்ப இந்த ஸ்லைட பாருங்க. இது ஒரு ஃபேமிலி ட்ரீ மாதிரி இருக்குல்ல? நாம அம்மோனியாவில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அதுல இருந்து ஒரு ஹைட்ரஜனை மட்டும் எடுத்தா நமக்கு பிரைமரி அமீன் கிடைக்குது. 2 ஹைட்ரஜன் எடுத்தா செகண்டரி, 3யுமே எடுத்துட்டா டெரிஷரி. அவ்வளவுதான் விஷயம். அமீன்களோட வடிவம் ஒரு பிரமிட் மாதிரி இருக்கும். ஆனா அதோட உண்மையான சூப்பர் பவர் என்ன தெரியுமா? அந்த நைட்ரஜனோட உச்சியில இருக்கிற அந்த தனி எலக்ட்ரான் ஜோடி தான். இந்த எலக்ட்ரான்கள் தான் மத்த மூலக்கூறுகளோட ரியாக்ட் பண்ண ரெடியா இருக்கு. அதுதான் அமீன்களுக்கு இவ்ளோ சக்தியில கொடுக்குது. இவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருக்கிற இந்த அமீன்களை லேப்ல எப்படி உருவாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு முக்கியமான வழிதான் நைட்ரோ சேர்ம ஒடுக்கம். இந்த ஸ்லைட்ல நீங்க அதை தான் பாக்குறீங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நாம ஒரு நைட்ரோ NO2 குரூப்லன்னு ஸ்டார்ட் பண்ணி சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி அதுல இருக்கிற ஆக்சிஜனை எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஹைட்ரஜனை சேர்க்கிறோம். கடைசியில நமக்கு ஒரு அமீன் குரூப் கிடைக்குது. சாயங்கள் தயாரிக்கிறதுல இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். அதுக்கு பேர் வைக்கிற சிஸ்டமும் ரொம்ப லாஜிக்கலா தான் இருக்கும். உதாரணத்துக்கு, பொதுவா எத்திலமீன்னு சொல்றதா முறைப்படி IUPAC சிஸ்டம்ல எத்தனமீன்னு சொல்வாங்க. சரி, அமீன்களோட அந்த சூப்பர் பவர் எலக்ட்ரான் ஜோடி அதோட குணங்களை, அதாவது அதோட கேரக்டரை எப்படி முடிவு பண்ணுதுன்னு பார்க்கலாம். அது ஏன் இவ்ளோ பயனுள்ளதா இருக்கு? அம்மீன்களுக்குன்னு ஒரு தனி வாசனை இருக்கு. நீங்க என்னைக்காவது மீன் வாசனை ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதுக்கு காரணம் இந்த அமீன்கள் தான். இப்ப இந்த டேபிள பாருங்க. அமீனோட கொதிநிலை, அதாவது 350.8 கெல்வின், கிட்டத்தட்ட அதே எடை இருக்கிற அல்கேனோட கொதிநிலைய 300.8 K விட அதிகமா இருக்கு. ஆனா ஆல்கஹாலோட கொதிநிலை 390.3 K விட கம்மியா இருக்கு. ஏன் இந்த வித்தியாசம்? அதுக்கு காரணம் ஹைட்ரஜன் பாண்டிங். அமீன் மூலக்கூறுகள் ஒன்னோட ஒன்னு ஒருவித மேக்னெட் மாதிரி ஓட்டிட்டு இருக்கும். இது ஆல்கேன்களை விட ஸ்ட்ராங்கான ஒரு பிணைப்பு. அதனாலதான் அதோட கொதிநிலை அதிகம். ஆனா ஆல்கஹால்கள்ல இருக்கிற ஹைட்ரஜன் பாண்டிங் இதை விட இன்னும் ஸ்ட்ராங். அதனால அதோட கொதிநிலை எல்லாத்தையும் விட அதிகமா இருக்கு. இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும். அமீன்கள் காரங்கள், அதாவது பேசிக் நேச்சர் கொண்டது. ஏன்? நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அந்த தனி ஜோடி எலக்ட்ரான்கள், அதுங்க புரோட்டான்களை ஈஸியா ஏத்துக்கும். இதுதான் அதோட கார பண்புக்கு காரணம். சரி, இந்த தனித்துவமான பண்புகளால அமீன்கள் எப்படி கெமிஸ்ட்ரி உலகத்தோட சூப்பர் ஸ்டாரா மாறுதுன்னு பார்க்கலாமா? அமீன்கள்ல இருந்து உருவாகிற ஒரு ஸ்பெஷல் டைப் சேர்மங்கள் இருக்கு. அதுதான் டயசோனியம் உப்புகள். இத கெமிக்கல் லெகோ கட்டைகள்னு சொல்லலாம். இத வச்சு நம்ம கணக்கில்லாத புது புது மூலக்கூறுகளை உருவாக்க முடியும். இது எப்படி உருவாகுதுன்னா, அரோமேட்டிக் அமைன்களை எடுத்து அதை நைட்ரஸ் அமிலத்தோட ரொம்ப குளிரான ஒரு டெம்பரேச்சர்ல ரியாக்ட் பண்ண வச்சா இந்த டயசோனியம் உப்புகள் உருவாகும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் டயசோடைசேஷன். இப்போதாங்க உண்மையான மேஜிக்கே ஆரம்பிக்குது. இந்த டயசோனியம் உப்பை ஃபீனால்ல இன்னொரு சேர்மத்தோட சேர்க்கும்போது இந்த ஸ்லைட்ல நீங்க பாக்குற இந்த அழகான ஆரஞ்சு கலர் சாயம் உருவாகுது. இதுக்கு பேருனா கப்ளிங் ரியாக்ஷன். நம்ம சேர்க்கிற பார்ட்னரை மாத்துனா போதும், இப்ப இந்த மஞ்சள் சாயம் கிடைச்சா மாதிரி நமக்கு டோட்டலா வேற ஒரு கலர் கிடைக்கும். கலர் உலகத்தை உருவாக்குறதுல இது எவ்வளோ பவர்ஃபுல்னு இது காட்டுது இல்லையா? சுருக்கமா சொல்லணும்னா, டயசோனியம் உப்புகளோட பெரிய பலமே அதோட வெர்சட்டாலிட்டி தான். புது புது சேர்மங்களை உருவாக்குறதுக்கும் கலர்ஃபுல்லான சாயங்களை தயாரிக்கிறதுக்கும் கெமிஸ்ட்ரிகளுக்கு கிடைச்ச ஒரு பவர்ஃபுல் டூல் இது.
பாத்தீங்களா, ஒரு சிம்பிளான அமோனியா மூலக்கூறுல ஆரம்பிச்சு இன்னைக்கு நாம யூஸ் பண்ற கலரான சாயங்கள் வரைக்கும் அமீன்களோட பயணம் எவ்ளோ சூப்பரா இருக்கு. கெமிஸ்ட்ரி நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. வலி நிவாரணிகள்ல இருந்து நம்ம ட்ரெஸ்ஸோட கலர் வரைக்கும் இவ்ளோ சாதிச்ச இந்த சிம்பிளான மூலக்கூறுகள் ஃபியூச்சர்ல இன்னும் என்னென்ன அற்புதங்களை நமக்கு தரப்போகுது யோசிச்சு பாருங்க.